உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏமாந்து பழகி போனதுனால்தான் இப்ப என்ன நானே ஏமாத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்கிட்ட அதுக்கு பதில் இல்ல. ஆனா ஒண்ணு, ஆதி உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் நினைப்புல போறா அது மட்டும்தான் இருக்கு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் பாட்டி. எந்த அளவுக்கு பிடிக்கும்னு உங்களுக்கும் தெரியுமே. அப்படிலாம் இல்ல பாரதி. நடந்த உண்மையை சொல்லி அவன் கூட சேர்ந்து வாழ வேண்டியதானே. என்னம்மா சொல்ல சொல்றீங்க? எந்த உண்மையை சொல்ல சொல்றீங்க? அப்படியே நான் சொன்னாலும் அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே மூணாவது மனுஷங்க தான். அப்படிலாம் இல்ல பாரதி. அன்னைக்கு நிலைமைக்கு நீயும் ஒரு தப்பு பண்ண, அவனும் அதை யோசிக்காம பதிலுக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். ஆனா பேசி சரி பண்ண முடியாது அப்படின்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல பாரதி. என்னை பொறுத்த வரைக்கும் இத பத்தி பேசுறதுதான் தப்புன்னு தோணுது. சில விஷயம் முடிஞ்சு போனதுதான். அதை திரும்ப ஆரம்பிக்க நினைச்சா இருக்கிற நிம்மதியும் போயிடும். அதுக்கப்புறம் கிடைக்கிற சந்தோஷமும் போயிடும். நான் அதுக்கு சொல்லல பாரதி. வேண்டாம் பாட்டி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். டாக்டர் சொன்ன மாதிரி இந்த ஒரு வாரத்துக்குள்ள அவருக்கு எதுவும் ஆகாம பாத்துப்போம். அதை தாண்டி நாம 3 பேருமே வேற எதுவும் யோசிக்க வேண்டாம் பிளீஸ். என்னடி நீ மட்டும் தனியா வர? தம்பி எங்க? யாரு? ஹீரோ சாரா? ஹீரோ சார் வெளியே நின்னுட்டு இருக்காரு. வெளியிலயா? ஏ உள்ள வரமாட்டானா? அவர் அப்படியே உள்ள வந்தா நீங்க அடிப்பீங்க, அதான் வெளியே நின்னுட்டு இருக்காரு. அடிப்பன்னு வரலையா? அப்படி அவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்? நீங்களே வந்து பாருங்க. வா பாப்போம். எங்க தெரியலையே. ஆதித்யா, ஆதித்யா, அம்மா அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான். டேய், அங்க என்னடா பண்ற? வெளியில வா. நான் வெளியே வர மாட்டேன். வந்தா அம்மா அடிப்பாங்க. டேய் நாளா அடிக்க மாட்டேன், நீ வெளியே வா. டேய், சட்டை எங்கடா? அது ஒண்ணும் இல்ல பட்டி, இவன் கிளாஸ்ல தேஜுன்னு ஒரு பொண்ணு படிக்கிறா. இன்னைக்கு அவ விளையாடும் போது கீழே விழுந்து அவ சட்டை கிழிஞ்சிருச்சு. உடனே நம்ம ஹீரோ சாரு இவர் சட்டையை கழட்டி அந்த பொண்ணுக்கு போட்டு விட்டாரு. அது சரி, அப்பம் புத்தி தானே பிள்ளைக்கு இருக்கும். அம்மா இது என்னம்மா? அது என்ன? ஒரு நிமிஷம். ஹலோ டாக்டர், சொல்லுங்க டாக்டர். இல்ல இது வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நார்மலா தான் இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். நீங்க கொடுத்த மெடிசன்லாம் அவருக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நைட்டும் கொடுத்துருவேன் டாக்டர். புரியுது டாக்டர், நான் பாத்துக்கிறேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ. டாக்டர் தான் பேசினாரு. எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டாரு, அவ்வளவுதான்.
லட்சுமி பாட்டி இங்க இல்ல. ஓ பாட்டி பாட்டி பாட்டியும் அங்க இல்ல. ரெண்டு பேரும் இல்லையா? எங்க போயிருக்காங்க? ஆ, அவங்க வேலையா வெளியே போயிருக்காங்க. ஒரு வாரத்துல வந்துருவாங்க. ஒரு வாரமா? அக்கா, நாளை காலையில 200 இடியாப்பம் கொடுக்கணும். யார கேட்டு போனாங்க? ஆமா, எங்க போனாங்க? இப்ப என்ன, இடியாப்பம் தானே, நானே போட்டு தரேன். ஏங்கா, இடியாப்புக்கு வர்றதே பாதி காசு தான். அதை மொத்தமா நீ வாங்கி வச்சுக்கிறதுக்கா? போக்கா, அந்த வேலைலாம் வேண்டாம். நான் அம்மாவையும் பாட்டியும் வர சொல்றேன். ஏய், போன்லாம் பண்ணாத. அவங்க வர ஒரு வாரம் ஆகும். அதான் நான் போட்டு தரேன்னு சொல்றேன்ல. பணம்லாம் வேண்டாம், சரியா? என்ன ஓவர் சப்போர்ட்டா இருக்கு? அப்படி எங்க போயிருக்காங்க? எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணுமா? அதான் ஒரு வேலையா போயிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, விட. ஏன், எங்க போயிருக்காங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? எங்க எம்டியோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க போறவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக போயிருக்காங்க. போதுமா? அவங்க வீட்டுல பிரச்சனைனா நமக்கு என்னக்கா? அதுக்கு எதுக்கு இவங்களை அனுப்பி வச்ச? டேய், என்னடா கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க? அதான் ஒரு வாரத்துல வந்துருவாங்கன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? அப்படியெல்லாம் காரணம் தெரியாம விட முடியாதுக்கா. உங்க எம்டியோட தங்கச்சியை கட்டிக்க போறவருக்காக இவங்க எதுக்கு அங்க போகணும்? அதான் பிரச்சனைன்னு சொல்றாங்கல்ல மாமா. அப்படி என்ன பிரச்சனை? என்ன விட்டா செத்துரு வரா என்ன? ஒரு தடவை சொன்னா புரியாதா? சும்மா நொய் நொய் நொய்னு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்க. யாரோ ஒருத்தருக்காக என்ன அடிக்கிறல்ல? டேய், சாரிடா. நீ அவரை பத்தி சொன்னதும் டக்குன்னு எனக்கு கோவம் வந்துருச்சு. உன் எம்டியோட தங்கச்சி புருஷனை தானே சொன்ன. என்னமோ உன் புருஷனை சொன்ன மாதிரி அப்படி கோவப்படுற. என்னமோ பண்ணுங்க, நான் இனிமே உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. போதுமா? டேய், கோவத்துல சாப்பிடாம போகாத, சாப்பிட்டு போடா. ஒண்ணு வேணாம், உன் எம்டியோட தங்கச்சி புருஷனுக்கே கொண்டு போய் கொடு. ஏய் மனு, இதான் நானும் வரேன். ஏய், கேட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வேண்டியது. ஆனால் அவருக்கு ஒன்றுனா துடிக்க வேண்டியது. அவரை பற்றி யாரா இப்படி பேசுனா அவங்கள அடிக்கிறது. ஆனால் அப்போ கூட ஒன்றும் இல்லைன்னு சொல்றது. என்னடி, அவனுக்கு விழுந்த அடி உனக்கும் வேணுமா? ஆ? அடிக்கிறது தப்பு இல்லை, நடிக்கிறது தான் தப்பு. ஏய், ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.